ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சாய் ஃபிலிம் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சிலபஸ் எதுவும் பார்க்க போகிறதில்ல. நம்ம சிடிஎஸ் கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். அந்த சிலபஸ் பற்றி நம்ம எதுவும் பார்க்க போகிறதில்ல. நிறையா பேர் வந்து யூபிஎஸ்சியில் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எப்போ வரும், அதுக்கு என்ன படிக்கணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சிடிஎஸ் எழுதுனா தான் நம்ம ஆர்மியில் வந்து ஆஃபீஸர் ரேங்கிங்க்கு போக முடியுமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்கா, நான் 12th தான் படிக்கிறேன், நான் எப்படி போகிறது, இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. அவங்களுக்கான கிளாரிஃபிகேஷனுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ வந்து பேங்கிங் ஒர்க்குக்கு வந்து எப்படி போகிறது அப்படின்றத பற்றி சில கேட்டிருக்கீங்க. அதுக்கு என்ன எக்ஸாம் எழுதணும், யார் கண்டக்ட் பண்ணுறா, இந்த மாதிரி சிலபஸ் பண்ணுறதை பற்றியும் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸ் பற்றி பார்ப்போம். யூபிஎஸ்சின்றது வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்ற ஒரு டீம் தான். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து வெறும் சிடிஎஸ்ஓ என்டிஏஓ சிவில் சர்வீஸ் பண்ணுறதுல கிட்டத்தட்ட ஒரு 13-15 எக்ஸாம்ஸ்க்கு மேலே கண்டக்ட் பண்ணிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ்க்கு போகிறதுக்கான ஒரு எக்ஸாம். இது வந்து நம்ம 20 இயர்ஸ் 20 ஏஜுக்கு மேலே இருக்கணும். டிகிரி வந்து ஃபைனல் இயராகவோ இல்லைன்னா வந்து நம்ம டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களாவோ இருக்கலாம். இது வந்து எக்ஸாம்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த இயரில் வந்து ஜனவரி 22 வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. February 11 வந்து நோட்டிஃபிகேஷன், அதாவது அப்ளிகேஷன் வந்து எண்ட் ஆகுது. 25/5/25 அதாவது மே 25 வந்து இந்த எக்ஸாமோட ப்ரிலிமினரி எக்ஸாம் மட்டும் நடக்குது. மொத்தம் இது வந்து 2 பார்ட்டாக நடக்கும். ப்ரிலிமினரி அண்ட் மெயின்ஸ்ன்னு 2 பார்ட் நடக்கும். ப்ரிலிமினரி வந்து நம்ம ஜஸ்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும். மெயின் வந்து நம்ம இங்கே ப்ரிலிமினரியில் என்ன படித்தோமோ அதுலேருந்து ஒரு கோர்ஸ் சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி அதை வச்சு நம்ம ரிட்டன் எக்ஸாம் எழுதுவோம். நம்ம எஸ்ஏ எழுதுவோம்னா அந்த மாதிரி எஸ்ஏ எக்ஸாம் மாதிரி நம்ம எழுதுவோம். அதுக்கு வந்து மெயின் எக்ஸாமுக்கு வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் டேட்டோ இல்லை அப்ளிகேஷன் டேட்டோ எதுவும் கொடுக்கல. இன்னும் 22/8/25 எக்ஸாம் டேட் மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம யூபிஎஸ்சி வெப்சைட்டில் போனோம்னாலே ஆனுவல் கேலண்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்தந்த இயரில் என்னென்ன எக்ஸாம் நடத்துகிறாங்க, எப்பப்போ நோட்டிஃபிகேஷன், எப்பப்போ அப்ளிகேஷன் அண்ட் எப்பப்போ எக்ஸாம் நடக்கும், எத்தனை நாள் நடக்கும் அப்படின்ற மாதிரி தனியாகவே காலம் போட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒன் டேல நடந்து முடிஞ்சிடும். இந்த எக்ஸாம் ப்ரிலிமினரி 1 டேல நடக்கும், மெயின்ஸ் வந்து 1 டேல நடக்கும். ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன்லேருந்து சாலிடாக 3 to 4 months வந்து உங்களுக்கு கேப் தந்துருப்பாங்க எக்ஸாமுக்கு. அந்த கேப்பில் வந்து நம்ம இன்னமும் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த யூபிஎஸ்சி வந்து நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் 2மே எழுதுற மாதிரி இருக்கும். இவங்களுக்கும் சேம் அதே தான். யூபிஎஸ்சினாலே என்சிஆர்டி புக்ஸ் வந்து மெயினாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்சிஆர்டி புக்ஸ் வந்து நம்ம மெயினாக 6 to 12 வந்து எல்லாமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். சேம் சிடிஎஸ் சிலபஸ் தான் இருக்கும். அது போக வந்து நம்ம மெயின்ஸ் எழுதுறப்ப நம்ம வந்து நம்ம காலேஜ் முடிச்சிருப்போம், அதுலேருந்து ஒரு கோர் சப்ஜெக்ட் ஒன்று நம்ம எடுத்துக்குவோம். அந்த கோர் சப்ஜெக்டை வந்து அதை வச்சு நம்ம மெயின்ஸ் எழுதுவோம். இப்போது ஜியோகிராஃபின்னு ஒரு கோர் சப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம ஜியோகிராஃபியை வச்சு தான் நம்ம மெயின்ஸ் எழுதுவோம். அந்த மாதிரி இருக்கும். நம்ம மெயின்ஸ் எக்ஸாம் வந்து நமக்கு அந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இன்டர்வியூ பார்ட் ஒன்று இருக்கும். இன்டர்வியூவில் வந்து அது வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட்டு. அது வந்து நம்ம பர்சனாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ அதை வச்சும் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து யூபிஎஸ்சி எழுதணும்னாலே நம்மளுக்கு ஒரு டிகிரி கம்பல்சரி தேவை. நம்ம எக்ஸாம் தானே எழுத போகிறோம், எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம எழுதாமல் நம்ம ப்ராப்பராக நம்ம படிக்கிற டிகிரியும் தெளிவாக படிச்சுட்டு போனால் தான் அங்கே வந்து நம்ம இன்டர்வியூவில் கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஜஸ்ட் வந்து இது வந்து 900 மார்க் எடுக்கணும். டோட்டலாக வந்து 2000 மார்க்ஸ் கிட்ட வைப்பாங்க. 2 எக்ஸாமும் சேர்த்து ப்ளஸ் இன்டர்வியூக்கு 250 மார்க்ஸ் இருக்கும். மொத்தமாக 3 எக்ஸாம்ஸும் சேர்த்து 2000 மார்க்ஸ் கிட்ட வரும். அதில் வந்து ஜஸ்ட் நம்ம 900 மார்க்ஸ் எடுத்தோம்னாலே போதும். அடுத்து வந்து என்டிஏ அண்ட் சிடிஎஸ் ஆஃபீஸர் லெவல் ரேங்கிங்கில் போகிறதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து காலேஜ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம சிடிஎஸ் கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ் அதுக்கு தான் நம்ம வந்து கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். அந்த எக்ஸாம் பண்ணி நம்ம வந்து ஆஃபீஸர் லெவல் ரேங்கிங்க்கு எஸ்எஸ்பி அப்படின்னு ஒரு செலெக்ஷன் இருக்குது, அதுக்கு நம்ம போவோம். அது 5 days பர்சனாலிட்டி டெஸ்ட். அது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ட்ரைனிங் முடிச்சு நம்ம வந்து ஓடிஏஓ ஐஎம்ஏஓ இந்த மாதிரி செலெக்ஷனுக்கு போய் அங்கேருந்து நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும், ஆஃபீஸராக செலக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். என்டிஏ என்ன அப்படின்னா வந்து 12th முடிச்சோன்னா டேரெக்டாக என்டிஏ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அப்படின்ற ஒரு எக்ஸாம் இருக்குது. அது வந்து நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் செலக்ட் ஆகிறதுக்கான ஒரு எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி. அந்த எக்ஸாம் நம்ம எழுதி செலக்ட் ஆனோம் அப்படின்னா வந்து நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் நம்ம செலக்ட் ஆகி அவங்களே வந்து நம்மளுக்கு காலேஜ் கோர்ஸோடு சேர்த்து 3 years நம்ம மிலிட்ரியா, அதாவது ஆர்மியா இல்லை நேவியா இல்லை ஏர்ஃபோர்ஸா எதுக்கு செலக்ட் ஆகணும் அப்படின்றத நம்ம கட் ஆஃப் படி சூஸ் பண்ணி அதுக்கு அவங்களே அவங்க 3 years அவங்களே ட்ரைனிங் கொடுத்து டேரெக்டாக வந்து நம்மளை எஸ்எஸ்பிக்கு அப்ரோச் பண்ணி நம்மளை இதில் எடுத்துக்குவாங்க. ஆர்மியில் வந்து ஆஃபீஸர் ரேங்கிங் எடுத்துக்குவாங்க. ஆஃபீஸர் ரேங்கிங்கிறது வந்து பேஸ் வந்து லெஃப்டினன்ட்லேருந்து ஆரம்பிக்குது. லெஃப்டினன்ட், அடுத்து கமாண்டோ, கேப்டன், மேஜர், அந்த மாதிரி கிரேடியன்ட் ஜெனரல் வரைக்கும் போகும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் என்சிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்கள்கிட்ட என்சிசி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்குது.
இது ஜாயின் இந்தியன் ஆர்மி வெப்சைட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த போஸ்டிங்லேருந்து நீங்கள் என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு இருக்கும். அதிலே எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எந்தெந்த போஸ்டிங்கில் என்ட்ரி ஆகிறதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அது காட்டும். அதுலேயே போய் நம்ம கூட செக் பண்ணிக்கலாம். அதுபோக வந்து என்சிசியில் நீங்கள் இருந்தீங்க, என்சிசிசி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரியில் அப்ளிகேஷன் பண்ணி டைரெக்டாக நீங்கள் அதுலேயும் அப்ரோச் பண்ணலாம். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டெக்னிக்கல் என்ட்ரி, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்குது அப்ளிகேஷன் போடுவாங்க. இதில் வந்து டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் 2 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. டெக்னிக்கல் என்ட்ரியில் நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து அதுக்கும் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. அது மூலமாகவும் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அடுத்து யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம். நீங்கள் வந்து காலேஜில் நல்லா படிக்கிறீங்க, அரியர்ஸ் எதுவும் இல்லை, ஒரு 75% மேலே உங்களுக்கு வந்து மார்க்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்கள் காலேஜ் வந்து ஏஐசிடிசி காலேஜ், அதாவது ஏஐசிடிசியில் அப்ரூவ் பண்ண காலேஜாக இருந்துச்சு அப்படின்னு, யூனிவர்சிட்டி அப்ரூவ் பண்ண யூனிவர்சிட்டியாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம் மூலமாக வந்து நீங்கள் இதை அப்ரோச் பண்ணலாம். யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம் மூலமாக அதில் வந்து அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. அதில் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் டேரெக்டாக எஸ்எஸ்பி அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். பேசிக்காக வந்து இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. நம்ம வந்து ஆஃபீஸர் லெவலில் எஸ்எஸ்பிக்கு செலக்ட் ஆகிறது. இதில் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டு அப்படின்ற ஒரு கமிட்டியிலேருந்து ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. டோட்டலாக வந்து இந்த எக்ஸாம் வந்து 5 days நடக்கும். 5 daysல வந்து நம்ம பர்சனாலிட்டி டெஸ்ட் இதில் வந்து நமக்கு பிபிடிடி, அதாவது பிக்சர் ரெப்ரஸன்டேஷன் மாதிரி ஒரு எக்ஸாம் ஒன்று வைப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனிங் அப்படின்னு வந்து ஆஃபீஸரோட நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது, ஆஃபீஸராக என்ட்ரி ஆகிறவங்களுக்கு நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங் இந்த மாதிரி சிலது வைப்பாங்க. அதுக்கடுத்து வந்து இன்டர்வியூ ஒன்று வைப்பாங்க. அந்த இன்டர்வியூ வந்து ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட்லேயே இந்தியா லெவலில் வேர்ல்டு லெவல்லே நம்பர் 1 டஃபஸ்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட்னா அது வந்து எஸ்எஸ்பி தான். மோஸ்ட்லி வந்து ஒரு 400-450 வேகன்சிக்கு வந்து லேக்ஸ் பீப்புள்ஸ் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க. எல்லாரையும் வந்து அவங்க செலக்ட் பண்ணுறதில்ல, அதில் பெஸ்ட் யாருன்றதை அங்கே இருக்க டாப் ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த இதை செலக்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து சிடிஎஸ் எழுதுகிறோம் அப்படின்னா வந்து சிடிஎஸ் வந்து 2 டைம் நடக்கும் இயர்லி. சிடிஎஸ் எக்ஸாம் 1, சிடிஎஸ் எக்ஸாம் 2 2 எக்ஸாம் நடக்கும். ஆனால் வந்து நம்ம 2மே எழுதணும் இல்லை. நம்ம வந்து 20 இயர்ஸ்க்கு மேலே டிகிரி இருக்குது, இல்லை ஃபைனல் இயர் படிச்சுருக்கோம் அப்படின்னா வந்து நம்ம எழுதலாம். இப்போ வந்து 2026 ஃபஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆஸ் பர் கம்யூனிட்டி படி உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. அது வந்து நோட்டிஃபிகேஷனே தனியாக கொடுத்துருப்பாங்க. நான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலே டிஸ்கிரிப்ஷனில் தனியாக ஆட் பண்ணுறேன் எக்ஸாமுக்கு. அதுபோக வந்து நம்மளுக்கு எஸ்எஸ்பியில் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. மெடிக்கல் டெஸ்ட் வந்து சாலிடாக கிட்டத்தட்ட ஒரு 10 days கிட்ட நடக்கும். அந்த 10 daysல வந்து நம்ம டோட்டல் பாடி டாப் டு பாட்டம் ஃபுல்லாகவே செக் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து நாக்னீஸ் இஷ்யூ இருக்கா, இல்லை சம்டைம்ஸ் வந்து இந்த ஆங்கிள்ஸ் இந்த இது மிஸ் ஆகிருக்கும், இந்த போன் வந்து இங்கே வெளியே லைட்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு மடக்கிறப்ப அந்த ஆங்கிள் எந்த அளவுக்கு மடக்க வருது, இந்த ஆங்கிள் வந்து கரெக்டாக இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி லெக்கில் வந்து நாக்னீஸ் இஷ்யூ இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அது வந்து அவங்க வச்சிருக்கிற ரீடிங்க்கு மைனராக கொஞ்சம் அந்த பார்டர்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை, அதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுனாலும் அவங்க வந்து டேரெக்டாக ரிஜெக்ஷன் தான் பண்ணுவாங்க. இது வந்து 2 ரிஜெக்ஷன் மெத்தட் இருக்குது. ஒன்று, அந்த ப்ராப்ளம் நம்மளால் க்யூர் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் வந்து டெம்பரரி ரிஜெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லை அது க்யூர் பண்ண முடியாத ப்ராப்ளம், இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி கையில் பிளேட் வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து பிளேட் வச்சது வந்து அது எடுத்துடுற பிளேட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லி டெம்பரரி ரிஜெக்ஷன் தான் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த பிளேட் எடுக்க முடியாது, அது உள்ளே பில்ட் ஆனது, அதை வந்து எடுக்கவே முடியாது லைஃப் டைமுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்கள தான் பர்மனெண்ட் ரிஜெக்ஷன் பண்ணுவாங்க. சம் பீப்புள்ஸ்க்கு வந்து டீத் வந்து ஆர்டராக இருக்காது, நம்ம மவுத்தில் வந்து டீத் ஆர்டராக இருக்காது. அந்த டீத்து இல்லை 1-2 சொத்தப்பட்டு இருந்துச்சுன்னா கூட ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து அவங்க டாப் டு பாட்டம் அவ்வளோ மைன்யூட்டாக செக் பண்ணுவாங்க. ரொம்ப நம்ம ஐ விசிபிலிட்டி, இயரிங் சென்ஸு, நம்ம ஸ்மெல்லிங் சென்ஸு, ஒவ்வொரு பார்ட்டும் ஈச் பை ஈச் நம்மளை வந்து ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. ஃபுல் பாடி செக் பண்ணிட்டு தான் அவங்க வந்து மெடிக்கலே அவங்களுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம அவங்கள சேலஞ்ச் பண்ணி நம்ம வந்து சீனியர்ஸ் கிட்ட வந்து நம்ம இது பண்ணலாம், முறையீடு பண்ணலாம். அப்படி பண்ணுறோன்ற பட்சத்தில் வந்து அவங்க திரும்பவும் இதை செக் பண்ணுவாங்க. இவரை விட சீனியர் ஆஃபீஸராக இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் வந்து அதை செக் பண்ணி அவங்க வந்து இதை சரி பண்ண முடியுமா, இல்லை இது வந்து கரெக்டு தானே, இல்லை அவங்க வந்து ஏதாச்சும் சின்ன ரீடிங் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்களும் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம திரும்பவும் ரீஅட்டம் பண்ணணும். அந்த இது சரி பண்ண முடியுது, டெம்பரரி ரிஜெக்ஷன் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து அது சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸை பார்த்து அதுக்கு என்ன நம்ம இது பண்ணலாம், அதை எப்படி க்யூர் பண்ணலான்னு பார்த்து அதை க்யூர் பண்ணி நம்ம திரும்ப அப்ரோச் பண்ணலாம். இதுவும் நான் ஒரு யூடியூப் வீடியோவில் தான் பார்த்தேன். ஒரு நார்த் இந்தியனில் வந்து ஒருத்தர் வந்து அவர் வந்து காலில் வந்து எலும்பு உடைஞ்சு அப்போ தான் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 weeks தான் என்ன இருக்கும்.
2 பேர் பைக்கில் போயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஒருத்தர் வந்து ஸ்பாட் அவுட், பின்னாடி உட்கார்ந்தவர் தான் இவர். அடிபட்டு காலில் எலும்பு வந்து ரொம்பவே நொறுங்கிருச்சு. அதுக்கு வந்து பிளேட் வச்சு இது பண்ணியிருக்காங்க. அவர் நடக்கவே கூடாதுன்றாங்க. அவர் வந்து இங்கேருந்து இங்கே இல்லை, ஆமாம், பெங்களூர் போகிறாரு. எங்கே இருந்தால் பீகார்லேருந்து பெங்களூர் வராரு. பீகார்லேருந்து பெங்களூரில் தான் வந்து அங்கே ட்ரெயின் எஸ்எஸ்பி நடக்குது. அங்கே வந்து அவர் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணணும். அது செலக்ட் ஆகினா அவர் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணணும். அங்கே மெடிக்கலில் அவரை செக் பண்ணுறப்ப காலில் பிளேட் இருக்குது, உங்களை இது பண்ண முடியாது, பிளேட்டை எடுத்துடுவாங்க, அதுக்கப்புறம் வேணால் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அப்போவே திரும்பவும் ட்ரெயின் பிடிச்சி திரும்பவும் ரிட்டர்ன் ஊருக்கு போய் அங்கேயே டாக்டரை பார்த்து யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. அவங்களுக்கு இப்போ தான் பிளேட் வச்சிருக்கு, ஒன்றும் ஜாயிண்ட் ஆகிருக்காது, எடுக்கக்கூடாது. ஒவ்வொரு வழியாக ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக அலைஞ்சு கடைசியாக ஒரு டாக்டர் பார்த்து பிளேட்டை ரிமூவ் பண்ணிட்டு தையல் போட்டு அதோட அதே ஸ்ட்ரிச்சோட நடக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தும் அவர் நடந்து வந்துரு அங்கேருந்து ட்ரெயின் ஏறி மெடிக்கலுக்கு வந்துட்டு இங்கே பார்த்தோன்னா எல்லாருக்குமே ஷாக் தான். ஏன்னா அந்த அளவுக்கு டெடிக்கேஷனாக இருக்காங்க அங்கே நார்த் இந்தியன் சைடில். அதனால தான் வந்து மோஸ்ட்லி அவங்க நிறையா வந்து ஆர்மியில் வந்து செலக்ட் ஆகிறதுக்கான ரீசன். அவங்க வந்து அவ்வளோ வெறி இருக்கு, அவங்க இந்த இதில் செலக்ட் ஆகியே தீரணும் அப்படின்னு. அதோடய அவர் ஃபிசிக்கலும் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஒவ்வொரு டைமும் அது ப்ளீட் ஆகுது, இருந்தும் அவர் வந்து அதை பொருட்படுத்தாமல் அதை விடாமல் அவ்வளோ பெயின் இருக்கும் தான், இருந்தால் அதை தாங்கிக்கிட்டு அவர் ஃபிசிக்கலும் இது பண்ணி அவர் வந்து இப்போ கார்கில்ல இருக்கார். அவர் பேர் வந்து வினோத் குப்ரான்னு ஏதோ ஒரு நேம் வரும் அவருக்கு. வினோத் குப்ரா, ஆமாம், அவர் நேம் வந்து வினோத் குப்ரா. அவர் வந்து இப்போ கார்கில் டீமில் இருக்கார். இந்த மாதிரி அவ்வளோ டெடிக்கேஷனாக இருக்காங்க. ஸோ வந்து டஃப்பான எக்ஸாம் தான், ஆனால் கிராக் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோடு நம்ம கண்டினியூஸாக வந்து இதுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னா கிராக் பண்ணலாம். எஸ்எஸ்பி கிளியர் பண்ணிட்டோம்னா மெடிக்கல் இருக்கும். மெடிக்கலுக்கு அடுத்து ஃபிசிக்கல் வந்து நம்ம ஓடிஏ ஐஎம்ஐ இந்த மாதிரி ட்ரைனிங்லேயே நம்மளை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அங்கே வந்து அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதை முடிச்சோன்னா வந்து நம்மளுக்கு ஃபைனல் பரேட் நடக்கும். ஃபைனல் பரேட் நடந்தாலும் நம்மளை வந்து ஆஃபீஸராக வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. பேசிக்காக வந்து ஆஃபீஸராக என்ட்ரி ஆகிறதுக்கு இதுதான். நம்ம என்டிஏல போகிறோம்னா டேரெக்டாக அவங்களே ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்மளை ஆஃபீஸராக அப்பாயின்ட் பண்ணுவாங்க. யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து தனியாக இதே மாதிரி தான் நம்ம படிக்கணும், இதே மாதிரி தான் இன்டர்வியூஸ் இருக்கும். ஆனால் இதில் வந்து மெடிக்கல் ஃபிசிக்கல் பெருசாக இருக்காது. ஃபிசிக்கல் இருக்கும், மெடிக்கலும் கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்கும். நம்ம வந்து நார்மல் ரன்னப்பு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபிசிக்கல் ட்ரைனிங்கும் அதே மாதிரி தான் இருக்கும். மெடிக்கலும் பேசிக் மெடிக்கல் செக்அப் தான் இருக்கும். எஸ்எஸ்பி அளவுக்கு இங்கே வந்து டஃப்பாக இருக்காது. கண்டினியூஸாக நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோன்ற பட்சத்தில் வந்து எப்படியும் நம்மளால் கிராக் பண்ணிடலாம். மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நம்ம கிராக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1 இயர் 1.5 இயர் நம்ம கண்டினியூஸாக இதுக்கு ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து இதை ஈஸியாகவே கிராக் பண்ணிடலாம். இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து நான் எழுதியிருக்கிற நோட்ஸ் வந்து நான் தனியாக யூடியூப்லேயே போஸ்ட்டாக வந்து நான் பின் பண்ணி போடுறேன். ஒவ்வொரு நோட்ஸும் நான் ஹேண்ட் ரிட்டனில் எழுதியிருக்க நோட்டில் வந்து அதையும் நான் ஃபோட்டோ எடுத்து போடுறேன். நான் வந்து கிளாஸில் போர்டில் ஃபுல்லாக எல்லாமே எழுதி போட முடியறதில்ல. கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக எழுதி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி வீடியோ வந்து இந்த எக்ஸாம்ஸ் பற்றி நிறைய இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுபோக வந்து ஒரு சில வந்து எனக்கு பேங்க் எக்ஸாமில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் பேங்கிங்க்கு சைடில் போகலாம் அப்படின்ட்டுருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஆர்பிஐ அண்ட் எஸ்பிஐ ஒவ்வொரு பேங்க்கும் தனித்தனியாக எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. ஆர்பிஐ கீழே வர பேங்க்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாமே ஆர்பிஐ கீழே தான் மோஸ்ட்லி பேங்க்ஸ் வரும். சம் ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து தனியாகவும் வைக்கிறாங்க. ஆர்பிஐ கீழே வர பேங்க்ஸ் வந்து பிஓ போஸ்ட்டு இல்லை கிளர்க் போஸ்டிங்க்கு வந்து ஆள் இருக்கிறதுக்கு வந்து அவங்க தனியாக எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்கு சிலபஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பேசிக்ஸ், கொஞ்சம் அட்வான்ஸ் மேக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இந்த இன்ட்ரெஸ்ட்டு, இந்த லாப வட்டி கணக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஆப்டிடியூட் உங்களுக்கு மஸ்ட்டு. ஆப்டிடியூட் வந்து உங்களுக்கு நிறையா கொஞ்சம் ஹையர் நாலேஜ் இருக்கணும் ஆப்டிடியூடில். அண்ட் ரீசனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் உங்களுக்கு வந்து மேக்ஸ் கொஞ்சம் நல்லா வர மாதிரி இருக்கணும். அது போக வந்து இங்கிலீஷ் வந்து ஜென்ரலாகவே தெரிஞ்சுக்கணும். அவங்க அது போக கேட்குறது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணாலும் போஸ்டிங் போடுவாங்க. ஸோ காமனான ஒரு லோக்கல் லாங்குவேஜ் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு. அவங்க வந்து அப்ளிகேஷன்லேயே உங்களுக்கு வந்து என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படின்ற ஒரு காலம் கொடுத்து